Hello all, வணக்கம். Exercise 1.1ல second sumல second subdivision எப்படி solve பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். So இந்த sum வந்து A inverse கண்டுபிடிக்கிறது for 3x3 matrix. So 3x3 matrixக்கு எப்படி A inverse கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நம்ம how to find inverse அப்படிங்கற ஒரு introduction வீடியோல பார்த்திருப்போம். So first நீங்க அத பார்க்கல அப்படினா அத பார்த்துட்டு வாங்க so that உங்களுக்கு இந்த sum வந்து இன்னும் பெட்டரா புரியும். First நம்ம inverse கண்டுபிடிக்கணும் அப்படினா A inverse exist ஆகுதா இல்லையா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். So A inverse exist ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம mod A வேல்யூ வந்து 0க்கு ஈக்குவலா இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும். So let in the matrix A 511 151 and 115. So இத வந்து நம்ம A matrix னு எடுத்துக்கலாம். So இப்போ A inverse கண்டுபிடிக்கிறதுக்கு mod A. So step 1 to find mod A. So mod A வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் for 3x3 matrix. இந்த first column மட்டும் நம்ம expand பண்ணா நம்ம mod A value கண்டுபிடிச்சிடலாம் for 3x3 matrix. So expanding along R1. So R1 வழியா நம்ம expand பண்ணும்போது mod A equals to 5 என்ற value. And இந்த 5 எடுக்கும்போது இந்த row and இந்த column வந்து hide பண்ணிக்கணும். So remaining இருக்கிறது 5115 minus 1 again இந்த column and இந்த row remaining இருக்கிறது 1115 plus 1. So remaining இருக்கிறது இந்த column and இந்த row minus பண்ணிட்டோம்னா 1511. இப்போ இத வந்து expand பண்ணணும். 5 5s are 25 minus 1 minus 1 5 minus 1 plus 1 1 minus 5 which is equals to 5 into 24 minus 1 into 4 plus 1 into minus 4 which is equals to, so 24 into 5 120 minus 4 minus 4 minus 8. So this is not equals to 0, therefore A inverse exists. So நம்ம A inverse exist ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா next நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A inverse கண்டுபிடிக்கணும். So second step, A inverse equals to 1 by mod A adjoint A. So இதுதான் formula. இந்த formula வச்சு நம்ம substitute பண்ணணும். So step 2 is to find adjoint A. So adjoint A கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 3x3 matrixக்கு எப்படி பண்ணுவோம்? So ஒரு எலிமெண்டா நம்ம எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத மட்டும் நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் வச்சு எழுதுவோம். அதோட ஹோல் டிரான்ஸ்போஸ் தான் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ நீங்கள் கொஷினில் பார்த்து அட்ஜாயிண்ட் ஏ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. சைட் பை சைட் நானும் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக அப்படிங்கிறத ஃபைனலாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் எக்ஸ்பேன்ஷன் கண்டினியூ பண்ணுங்கள். ஃபைனலாக வீடியோ ப்ளே பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போது எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் எக்ஸ்பேன்ஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக தான் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பேன்ஷனை ஃபர்தராக நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். which is equals to
First 25 minus 1 minus 5 minus 1 plus 1 minus 5 minus 5 minus 1 25 minus 1 minus of 5 minus 1 plus 1 minus 5 minus 5 minus 1 plus 25 minus 1 the whole transpose. So, நம்ம ப்ரீவியஸாக பண்ண ஸ்டெப் எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த ஸ்டெப் வரும். அண்ட் இதை ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணால் 24 minus 4 minus 4 minus 4 24 minus 4 minus 4 minus 4 24 the whole transpose. And either நம்ம transpose ஆக்கிட்டோம் அப்படின்னா first row வந்து column ஆகிடும். 24 minus 4 minus 4 and second row column second column ஆகும் minus 4 24 minus 4 and third row third column ஆகும் minus 4 minus 4 and 24. ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்பே தான் கிடைக்கும் பிகாஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. இதுலேருந்து நம்ம 4 வெளியில் எடுத்துடலாம். ஸோ டேக்கிங் 4 காமன் from each entry. ஸோ ஒரு இடத்துலையும் நமக்கு 4 காமனாக இருக்கிறதுனால 4 வெளில எடுத்துட்டா we get adjoint A equals to 4 6 minus 1 minus 1 minus 1 6 minus 1 minus 1 minus 1 6. ஸோ முன்னாடி சம்மில் சொன்ன மாதிரி இந்த 4 நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் கிடைக்கணும். ஸோ தட் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக தான் வெளில எடுத்திருக்கீங்கன்றதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் 3 சப்ஸ்டியூஷன். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது. ஃபார்முலான்றது A inverse equals to 1 by mod A adjoint A. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம இப்போ கிடைச்ச ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ A inverse equals to 1 by mod A. ஸோ 1 by mod A value 1 by 112 into 4 adjoint A. ஸோ இந்த 4 and 112 வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். This goes 1 time 2 8 20 times. So which gives, so A inverse equals to 1 by 28 6 minus 1 minus 1 minus 1 6 minus 1 minus 1 minus 1 6. So இதுதான் final answer. So A inverse இப்படி தான் கண்டுபிடிக்கணும் for 3 cross 3 matrix. So இது வந்து second sumல second subdivision.